நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். லூக்கால் சுவிசேஷம் 1 அதிகாரம் 70-71 ஆகிய வசனங்களிலே தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ நம்ம எல்லாருமே சத்துருக்களின் கையில் நின்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. இப்ப நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம். எப்படி ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் சத்துரு அப்படின்னா என்னுடைய சத்துரு, என்னுடைய சத்துருக்களின் கைகளில் நின்று நான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேனா? இதை நம்ம கொஞ்சம் பரிசோதிக்கணும். எப்படி பரிசோதிக்கணும் அப்படின்னா, நம்ம டாக்டர்கிட்ட போறோம், உடம்பு சரியில்லைன்னு சொல்றோம், அவங்க ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரியாயிட்டா இல்லையான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒருவேளை சரியாகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம போறோம். இப்போ இந்த காலவேளையில நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து பக்கம் மனம் திரும்புறாங்களோ, அதுல முக்கியமான வேடு அதுதான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து பக்கம் மனம் திரும்புறாங்களோ, தன் பாவத்தை அறிக்கை செய்யறாங்களோ, அறிக்கை செய்து யாரெல்லாம் விட்டு விடுறாங்களோ, அவங்களுக்கு தேவனுடைய கண்கள்ல இரக்கம் கிடைக்கி, கிருபை கிடைக்கி. ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது பாவ மன்னிப்பு கிடைக்கி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு கிடைச்சிட்டு அப்படின்னா அவங்க விடுதலையாக்கப்பட்ட சந்ததி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்படும் போது சத்துரு தொடர முடியாது. நிறைய வேளையில சத்துரு தொடர்கிறான், சத்துரு தொடர்றான்னு சொல்லி பல வேளையில நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா? நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்த எல்லா பாவத்தையும் நான் அறிக்கை செய்து நான் விட்டுட்டேனா? இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இன்னைக்குள்ள செய்தியை முதல்ல நம்ம கண்டுபிடிக்க முடியும். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. ஐயா, என்னுடைய சத்துரு கைகளில் நின்று நான் விடுதலையாக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு ப்ராசஸ் இருக்கு. தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி. அந்த பரிசுத்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா, இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுக்கிறார். இந்த கடைசி காலம் நம்ம எத்தனையோ செய்தி கேட்டுட்டோம். நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமான விடுதலை இருக்கா என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இதை ஏன் இன்னைக்கு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி. சகரியா 9 அதிகாரம் 11 வசனத்திலே, நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். சகரியா 9 அதிகாரம் 11 வசனம், நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்மளை எப்படி மீட்டெடுக்கிறார்? முதல்ல அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்க கையில ஒருவேளை பைபிள் இருந்துச்சு அப்படின்னா, சகரியா 9 அதிகாரம் 11 வசனம், அந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். இன்னைக்கு நிறைய வேளையில பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவனோட வாழ்க்கையில விடுதலை இல்லை, புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன் புலம்புறான்னு சொல்லி பார்க்கும்போது சத்துரு தொடர்கிறான். எதனால சத்துரு தொடர்றான் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்கு.
ஏன் பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போய் பார்க்கும்போது பாவம் தொடர்கிறது. ஏன் பாவம் தொடருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். பாவத்தை அறிக்கை பண்ணினேன், ஆனா நான் விட்டுட்டேனா, அதை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, முதல்ல சத்துரு தொடரக்கூடாது. சத்துரு தொடர்றான் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் எங்கேயோ ஒட்டிட்டு கிடக்கு. பாவம் ஒட்டிட்டு இருக்கும்போது அதுல கொஞ்சம் வைரஸ் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, வீட்டில் ஒரு காப்பியோ இல்லை ஒரு டீயோ கொட்டிட்டு அப்படின்னா அதில் உள்ள ஒரு இனிப்பு இருக்கும். அதனால ஒரு ஈயோ ஏதோ ஒன்று வந்து அந்த இனிப்பு இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து நிற்கும். நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் சத்துரு வந்து நிற்பான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் பாவம் இருக்கோ அங்கெல்லாம் சத்துரு வந்துருவான். இன்னைக்கு நிறைய வேலையில ஒரு குடும்பத்துல எது காணப்படுது அப்படின்னா பாவம் காணப்படுது. ஐயா அந்த பாவம் வந்துட்டே இருக்கு ஐயா, கூடயே வருது ஐயா, நாங்க என்ன செய்ய அப்படின்னா ஏதோ ஒரு பாவத்தை அறிக்கை பண்ணாம இருப்பாங்க. அது சிகரெட் பழக்கமா இருக்கலாம், இல்ல தண்ணி அடிக்கிற காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு போதை அடிமையா இருக்கலாம், இல்ல ஒரு கஞ்சா பழக்கமா இருக்கலாம், இல்ல ஒரு விபச்சார அடிமையா இருக்கலாம், ஒரு கேமா இருக்கலாம், எந்த காரியம்னாலும் இருக்கலாம். தேவனுடைய சமூகத்துல வந்து பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணணும். என் வாழ்க்கையிலே நான் இப்படி ஒரு பாவத்துல இருக்கிறேன், எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்க, இனிமேல் அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன், இந்த பாவத்தை நான் வெறுக்கிறேன். தீமை வெறுக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை வெறுக்கணும். தீமை வெறுக்க ஆரம்பிச்சாதான் அந்த பிசாசு கிளம்பி போவான். இன்னைக்கு நிறைய வேலையில ஏன் பிசாசு போக மாட்டேங்கான் அப்படின்னா தீமை வெறுக்கிற கிடையாது. சர்ச்சில் போய் நம்ம அழகா செய்தி கேட்டுருவோம், அழகா ஜெபம் பண்ணிடுவோம். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே அதே தீமை அது தொடரும் போது சத்துரு தொடர்கிறான். ஐயா சத்துரு வேரோட அழிக்கணும் அப்படின்னா முதல்ல பாவத்தை நிப்பாட்டணும். பாவத்தை நிப்பாட்டினாதான் சத்துரு தொடர மாட்டான். இன்னைக்கு நிறைய வேளையில எங்க பிரச்சனை ஆரம்பிக்க அப்படின்னா வசனத்தினுடைய ஆழம் தெரியல. நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பழைய ஏற்பாடு 1099 1099 பக்கத்துல எழுதப்பட்டிருக்கு. நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, விடுதலையாக்கப்பட்ட ஜனமாக நாம் காணப்படுகிறோமா? ஐயா நான் கர்த்தருக்கா ஊழியம் செய்யணும், சரி, என் வாழ்க்கையில பாவம் தொடர்ந்தால் நான் எப்படி கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்க முடியும்? நான் கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனேன், அதை முதல்ல தேவனுடைய சமூகத்துல போய் அறிக்கை செய்து விட்டுறணும். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி, தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்மளை எப்படி மீட்டெடுக்கிறாரு? தம்முடைய சொந்த குமாரனை தந்து அவருடைய இரத்தத்தினால கழுவிதான் நம்மளை மீட்டெடுக்கிறாரு. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். குமாரனையும் பிதாவையும் அறிவதே நித்திய ஜீவன். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணாம இருக்காங்க. அதனால சத்துரு தொடர்கிறான். வேதத்தை நல்லா வாசித்து பார்க்கும்போது சத்துரு ஏன் தொடர்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய குடும்பத்துல ஏதோ ஒரு இடத்துல பாவம் பண்ணிருப்பாங்க. அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுறணுமா? அப்படி விட்டாதான் இந்த சத்துருவை நம்ம நிப்பாட்ட முடியும். இன்னைக்கு நிறைய வேலையில எதனால ஏன் சத்துரு தொடர்கிறான் அப்படி ஒரு கேள்வி நிறைய குடும்பத்துல இருக்கு. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நான் என்னைக்கு என் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுறணும், அதுக்கப்புறம் பிசாசு தொடர மாட்டான். இதான் ரகசியம். நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். எப்போ விடுதலை பண்ணுவாரு? நான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்படணும். இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப என் வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. என் வாழ்க்கையில பாவம் தொடருமானால் சத்துரு தொடர்கிறான். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நான் அந்த பூமியில எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறனோ, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல்
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் பயம் இருக்கும். நிறைய வேளையில ஏன் பயப்படுறாங்க தெரியாது. ஏதோ ஒரு பாவம் உள்ள கிடக்கும்போது, பாவத்தை நினைக்கும் போதெல்லாம் குற்ற மனசாட்சி. அத நினைச்சு நினைச்சு பயப்படுவாங்க. யாருக்குமே தெரியாம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, ஐய்யய்யோ! ஐய்யய்யோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதயத்துக்குள்ள குற்ற மனசாட்சி. அந்த குற்ற மனசாட்சி உள்ள இருக்கும்போது சத்துரு தொடருவானா, தொடர மாட்டானா? தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுறணும் அப்படின்னா, என் இதயத்துக்குள்ள இப்படி ஒரு பாவத்த நான் அடிக்கடி யோசித்து பார்க்கிறேன்ப்பா. அது என் வாழ்க்கையில தொடருது. என்னைய மன்னிச்சிருங்கப்பா. நான் தெரியாம பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிருங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். நிறைய குடும்பத்திலே இந்த செய்தியை கவனிச்சு கேட்கிறீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இருக்கா? குடும்ப வாழ்க்கையில விடுதலை இருக்கா? சந்தோஷமா தேவனை ஆராதிக்க முடியுதா? குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்கா? வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கா? கையின் கீழில் ஆசீர்வாதம் இருக்கா? குடும்பம் பலுகி பெருகுதா? உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியான உலாவுறாரா? பரிசுத்தமா வாழ முடியுதா? நீதியை பின்பற்ற முடியுதா? உண்மையா இருக்க முடியுதா? கனிவுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கா? இதெல்லாம் வேணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும்? உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் வாழ்க்கையில எங்கெல்லாம் நான் உமக்கு பிரியமில்லாமல், என் வாழ்க்கையில என்னெல்லாம் நான் செஞ்சிருந்தேன், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தேவனோட சமூகத்திலே அர்ப்பணிக்கும் போது, நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்மளை எப்படி விடுதலை பண்றாரு? இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுகிறார். அப்ப சத்துரு தொடரக்கூடாது அப்படின்னா, தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, நான் விடுதலையாக்கப்பட்ட ஜனமா இருந்தால், உயிரோடு இருக்கும்போது எனக்கு பயம் இருக்காது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். எனக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும், தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டா மட்டும்தான் நமக்கு பயமும் இருக்காது. தேவனுக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமா இருக்க முடியும். நீதியோடு வாழ முடியும். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியும். இதுதான் இன்னைக்கு உள்ள செய்தி. நான் மறுபடியும் லைட்டா சொல்றேன், ரிட்டர்ன் சொல்றேன், கவனிங்க. என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள், துரோகமான காரியங்கள், துணிகரமான காரியங்கள், கர்த்தர் பிரியமில்லாமல் என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில பாவங்கள் இருக்கோ, அந்த பாவங்கள் எல்லாம் நான் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய சமூகத்திலே, அப்பா நான் உமக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேன். என் பாவத்தை மன்னிங்க. என்னோட அக்கிரமத்தை மன்னிங்க. என்னுடைய மீறுதலை மன்னிங்க. துணிகரமான பாவத்தை மன்னிங்க. துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேன் மன்னிங்க. என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான காரியம் இருக்கு, அருவருப்பான காரியம் இருக்கு, தீட்டான காரியம் இருக்கு. நான் உமக்கு பிரியமில்லாம நான் வாழ்ந்துட்டேன். என்னை மன்னிங்கன்னு சொல்லும்போது, மனுஷ முகத்தை பார்ப்பான்ப்பா. தேவன் இதயத்தை பார்ப்பாரு. நம்ம இதயத்துக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு, எவ்வளவு அசுத்தம் இருக்கு, எவ்வளவு அருவருப்பு இருக்கு. இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னாலே, அவன் தன்னைத்தான் வெறுக்க ஆரம்பிச்சிருவான். ஐயோ, நான் இவ்வளவு மோசமானவனா, நான் இவ்வளவு கெட்டவனா அப்படின்னு சொல்லி வெறுக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு மனுஷன் முதல்ல அவனை கண்டுபிடிக்கணும். இப்ப நான் ரவிராஜன் உங்கள்கிட்ட பேசுறேன். என் வாழ்க்கையில, என்னுடைய இதயத்துக்குள்ளே நான் கர்த்தரை விட்டு எப்படிலாம் தள்ளி போனேன், எப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஐயோ என்னோட வாழ்க்கையில நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேனப்பா. நான் 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். 2016 தான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். ஆக மொத்தம் என்னோட வாழ்க்கையிலே ஒரு பாதி வாழ்க்கை நான் உலகத்துக்குள்ள தான் வாழ்ந்தேன். நான் ஒரு வியாபாரத்துல இருந்தேன். நான் கடல்ல கஷ்டப்பட்டேன். நான் நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் வாங்கினேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்குமா தெரிஞ்சது நான் ஒரு பாவி. என் பாவத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து ஜீவ பலியானார். எனக்காக தான் அவர் ரத்தம் சிந்திருக்காரு. என்னை மீட்டெடுக்க தான் தம்முடைய ஜீவனை தந்திருக்காரு. எனக்காக தான் அந்த பூமியில இறங்கி வந்தாரு அப்படின்னு சொல்லி வேதத்தின்படி அந்த ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் இதய மனக்கண்களை திறந்தார். மனக்கண்களை திறக்கும் போதுதான் நான் அறிந்து கொண்டேன். அவருடைய அன்பை அறிந்து கொண்டேன். அவர் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு, நான் எவ்வளவு துரோகியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்ளும் போது கர்த்தர் பக்கம்
மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். அப்ப கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போதுதான் ஒரு தைரியம், பயம் இருக்காது. அவர் இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும் போது சத்துவ தொடர மாட்டான். நம்ம பரிசுத்தமா வாழ முடியும், நீதியை பின்பற்ற முடியும், தேவனுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியும். சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, பாரத்தோடு இருக்கிறாங்களோ, உங்க பிள்ளைகளை உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். எங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசின பார்க்கிறோம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோம்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க. உமக்கு பிரியம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எங்க பாவத்தை மன்னிச்சிருங்க. எங்களை தயவாக மன்னிங்கப்பா. எங்களை மன்னிங்கப்பா. எங்களுடைய குறைகளை மன்னிங்கப்பா. கர்த்தர் பிரியம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபை பெற்றுக்கொள்ள, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியத்தை மன்னித்து மறுபடியும் உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. உம்முடைய கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கணும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தடைகள்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுகிற ஜனங்களை, எல்லா குடும்பத்தையும், எல்லா தேச ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறவங்களுக்கு கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடும். உங்க ஜீவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. வேலை இல்லாம இருக்காங்கப்பா, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமண வாசல் தராங்க, கற்பதனிக்கா ஜெபிக்கிற கர்த்தர் வாசல் தராங்க, குடும்பத்துக்காக எல்லா விதமான வாசல் தராங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்மகரி அழிபடட்டும், மாம்சகரி அழிபடட்டும், பிதாவின் சித்தம் நிறைவேற்ற எங்களை தாழ்த்திடும். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. குறைகள் குற்றங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் அவங்க பிள்ளைகளை புதுப்பித்து கர்த்தர் பரிபூர்ணம் ஆசீர்வதிங்க. உங்க நாம விடட்டும். உங்களுடைய ஜீவனத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ உங்க பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அப்போ ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் இல்லை கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உங்க பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்பி எல்லாவற்றிலையும் ஆசீர்வதிங்க. என்னோட ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொருட்படுத்துவார். துதிகான மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம். ஜீவன பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாகுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.